விசுவாசத்தான் நீதிமான் பிழைப்பான்றதுனாலே அவனுக்கு லைஃப் இல்லாமல் போகாதுங்கிற பார்க்கிறோம். அப்போ ஒரு லைஃப் இல்லாமல் அது பிழைப்புக்கு ஆதாரமாக எந்த காரியம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு காரியம் காணப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் விசுவாசம் இருந்திருக்கீங்க, குறைவுள்ளதாக இருக்கிறீங்க. குறிப்பாக விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். உடனே ஆண்டவரே இந்த வார்த்தை பயன்படுத்த நிமித்தம் நான் விசுவாசம் குறைவுள்ளன்னு அறிந்து கொண்டேன், விசுவாசம் ஆரோக்கியம் இல்லைன்னு என்று சொல்லி அறிந்து கொண்டேன். அது என் குறைவு என்ன சாகும், நிறைவாகும். இதை தான் அவர் என்ன பேர் சொன்னார் தெரியுமா? சீடர்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொன்னார். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி இயேசுத்தை கேட்க முடியாது. தேவன் வசனம் சோத்தம் இல்லாத ஆகையினாலே விசுவாச நீதிமான் பிழைப்பான் என் வார்த்தை நிமித்தமாய் நமக்கு பிழைப்பு நமக்கு இல்லாத இருந்துச்சு அப்படின்னா விசுவாசம் குறைவாக இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் வசனம் சோத்திரம் இல்லாத ஆகிய தொடர்ந்து விசுவாசம் நம்ம குறைவுள்ளதாக காணப்பட்டு பிழைப்புக்கு ஆதாரமுள்ள காரியத்தை நம்ம கண்டடையக்கூடாது. அதுக்கு மாறாக விசுவாசம் தொடர்ந்து காணப்பட்டு ஜீவனுக்குரிய வாழ்க்கை